ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத கணக்கில் சாப்பிடாத மாதிரி இருக்கக்கூடிய நடிகை எழும்பூர் தோலுமா வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்காரு. ஆனால் அதுதான் வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு இந்த நடிகை. ஸோ அது வேற யாரும் கிடையாது, ராஷி கண்ணா தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முன்னழகில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த நடிகை அதை எப்படியெல்லாம் வந்து அதை வச்சு அந்த கவர்ச்சியை வந்து கூட்டலாம், ஸோ எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு எந்த அளவுக்கு குறைச்சலாக வந்து மறைச்சி முக்கால்வாசி முன்னழகு எப்படிலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க ராஷி கண்ணா. ஸோ இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் கொழுக்கு முழுக்கு நடிகைகள் அப்படின்னாலே தனி வரவேற்பு தான். ஸோ அன்சிகா மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து குஷ்பு, மந்த்ரா, ஷக்கீலா, நக்மா அப்படின்னு சொல்லி அந்த வரிசையில் அதுக்கப்புறம் வந்து அன்சிகாவும் சேர்ந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. அதே போல் இவங்க சில நடிகைகளும் வந்து சற்று பருமனாக காணப்பட்டால் ரசிகர்கள் வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ நமிதா மாதிரியான ஆட்கள். ஆனால் உடல் பருமனாக இருப்பவர் ஒரு கட்டத்தில் வந்து யார் பேச்சோ கேட்டுட்டு ஒல்லியா இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப வருத்தி உடலை வருத்தி ஒல்லியாக்குவாங்க. ஸோ உதாரணமாக நடிகை அனுஷ்காவை சொல்ல முடியும். வேட்டைக்காரன், சிங்கம் படங்களில் ஸ்லிம்மான நடிகையா வந்து விஜய்க்கு சூர்யாவுக்கும் ஜோடியா நடிச்சார். இந்த படத்துல எந்த படத்திலும் வந்து நடிக்க முடியாமல் முடங்கி போயிருக்காரு இப்போ ஒரேடியா உடம்பு ஏறி. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் ஓரளவுக்கு சப்பி, ரொம்ப சப்பினாலும் ஓரளவுக்கு சப்பியா இருந்து அந்த கவர்ச்சிக்கான உடல் அமைப்பும் சரி, அந்த பிக்கினிக்கான உடல் அமைப்பும் சரி நல்லாவே வச்சிருந்தாரு. ஸோ அவருடைய இடையழகும் முன்னழகும் வந்து முன்னழகு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இடையழகு ரொம்பவே நல்லா வச்சிருப்பாரு. அவருடைய பாடல் காட்சிகள் எல்லாமே நல்லா வந்து அதை காட்டி தன்னுடைய கவர்ச்சியை பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அரண்மனை 3, திருச்சிற்றம்பலம் படத்துல நடிச்ச இவர் அடங்கும் ஒரு படத்துல எல்லாம் டீசெண்டான ஒரு பாடி இதுலயே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இவங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்கன்னா ஸ்லிம்மா இருக்கிறது தான் வந்து சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி கேட்டதால இவர் ரொம்ப 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 ஜிம்மே கதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒல்லி குச்சியா இருக்காரு. எப்படி அன்சிகா மாதிரி கொழு கொழு இருந்து ஒல்லி ஆனாங்களோ அதே மாதிரி இவரும் வந்து ஃபுல்லா ஒல்லி ஆயிட்டாரு. அந்த உடம்புல ஒண்ணுமே இல்லை, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய உடல் வந்து ரொம்ப வருத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிட் ஆயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகளை வாங்குறதுக்கு உடல்ல ஃபிட்டாக வச்சு முன்னழக வந்து அபரிமிதமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்ற விதமாக எங்கே போனாலும் தன்னுடைய அந்த இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம். ஸோ இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிருந்தாருன்னா அதுவும் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த திராட்சையும். ஸோ இப்பெல்லாம் வந்து ராஷிகா நான் எங்கே போனாலும் தன்னுடைய இடையழகை காட்டாமல் தன்னோட முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தெரிஞ்சிருச்சு. அந்த இது அந்த பார்டர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நடிகை ராஷி கண்ணாவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எந்த நடிகையை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம பேசிடலாம்.